மன்னாருக்கு வந்திறங்கிய டொல்பின் மீன்கள். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த மீனெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில மன்னார்ல இருந்து நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மன்னார் மாவட்டத்தில் ஒரு அழகான அதிசயமான விஷயம் இடம்பெற்றிருக்குது. சாதாரணமா இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டொல்பின் மீன்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா திருகோணமலை, மீரிச, கல்பிட்டிய இப்படியான பகுதிகளில் தான் வந்து சுற்றுலா பயணிகள் நம்ம வடக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர் எல்லாருமே போய் பார்க்கறது இப்படித்தான் பார்ப்போம். ஆனால் நேற்றைய தினம் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலுப்பக்கடவை கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா டொல்பின் மீன்கள் கரையோர பகுதிக்கே வந்திருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அவருடைய என்ன சொல்றது பல பேர் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டே காட்டி சிறுவர்கள் எல்லாம் போய் பார்த்து ஒரு மகிழ்ச்சியா இருந்து அந்த டொல்பின் மீன்களை தொட்டு அவரை சேர்ந்து விளையாடி இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்குது. ஸோ இது உண்மையாவே வந்து ஒரு வித்தியாசமான கோணங்கள்ல பலரும் பலவிதமாக பார்க்குறாங்க. சிலர் வந்து இதை வந்து என்ன சந்தோஷமான முறையில் பார்க்குறாங்க. சிலர் வந்து இதனால் ஏதாவது ஆபத்து இருக்குமா, ஏன்னா டொல்பின் மீன்கள் வந்து ஆழ்கடல்ல சாதாரணமாக இருக்கக்கூடிய மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மீன்கள் கரை ஒதுங்கிறதால ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கும் அப்படின்ற பல கோணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்தை நேற்றைய தினத்திலிருந்து வலைத்தளங்களில் பேசிக்கொண்டிருக்காங்க. ஸோ நானும் அங்கே எடுக்கப்பட்ட காணொலிகள் சிலவற்றை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக இன்றைய தினம் இந்த வீடியோவில் உங்களுக்காக காட்ட போறேன். ஸோ நீங்க இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல விதமான விஷயங்களை சந்தோஷமான நாங்கள் டிராவல் பண்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பல காணொலிகள் எங்கட காணொலிகளாக நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ வாங்க நேரடியாக போய் மன்னார் மாவட்டத்தில் அதுவும் அந்த கரையோரத்தில் வந்து மக்களோடையும் சிறுவர்களோடையும் குழந்தைகளோடையும் சேர்ந்து விளையாடின அந்த டொல்பின் மீன்கள் எப்படி இருக்கு அப்படின்ற காணொலியையும் என்னென்ன சம்பவங்கள்லாம் அங்கே நடந்தது அப்படின்றத இப்ப காணொலியை பார்த்துட்டு வந்துடலாம். தூக்காங்க ஸோ இந்த டொல்பின் மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி எல்லாம் விளையாடுச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை பலரும் பல கோணங்களில் பார்க்குறாங்க. சிலர் சொல்கிறாங்க ஆழ்கடலில் இருக்கக்கூடிய இந்த டொல்பின் மீன்கள் வந்து கரையோரத்துக்கு வர்றது வந்து உண்மையாகவே ஒரு ஆபத்தான விஷயம், இதனால சுனாமியெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி பல பதிவுகள்லாம் எழுதியிருந்ததை கேட்டோம். இது எல்லாமே அனுமானமாக இருக்குதா, இல்லாட்டி உண்மையாகவே சயின்டிஃபிக்காக பேசுகிறாங்களா, இல்லாட்டி சும்மா நாங்கள் எழுதணும் கதைக்கணும் வைக்கிறாங்களான்னு தெரியல. பட் இப்படியான விஷயங்கள் வந்து நடக்கிறது ஆபத்தாகவும் இருக்கலாம், அதே மாதிரி அழகாகவும் இருக்கலாம். இப்போ என்ன பொறுத்த மட்டும் நான் பார்க்குறேன், எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே, நான் போய் இந்த டொல்பின் மீனை பார்த்துருக்கலாமே போயிட்டு அப்படின்னு கவலையாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கோ நாளைக்கோ திரும்பவும் அந்த கரையோர பகுதிகளில் அந்த மீன்கள் டொல்பின் மீன்கள் வரும்னு சொன்னால் கட்டாயமாக போய் பெரிய ஒரு வீடியோவை கட்டாயமாக உங்களுக்குலாம் காட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை கட்டாயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நல்ல வீடியோவில் சந்தோஷமாக நாளைய தினம் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்றேன். எங்களோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாய்.